स्तनगर्दरी सुत्तमुत्पोत्य कृष्णं पाराद्यं संसुतशिरश्चित्तमत्यावयन्तीं स्वाधिष्ठायां शृणोतुं जबला सत्यमुक्ते கோதாதஸ்வை நமைதபிதம் பூயே வாஸ்து பூயா அன்னவயல் உமையாண்டாளர் அங்கற்கு பன்னதிருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடைக் கொடுத்தாளைச் சொல்லு சூடைக் கொடுத்த சுடர்கொடியை தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு விதியன்னை எம்மாற்றம் நம் கடவா வண்ணமே நல்கு. அஞ்சு கொடிக்கு ஒரு சந்ததியாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாள் மார்கழி நோன்பு நோக்க மதி நிறைந்த நன்னாளை தேர்ந்தெடுத்தாள். தான் மட்டும் கிருஷ்ண அனுபவத்தை அனுபவிக்காமல் பெறாமல் வையத்து வாழ்வீர்கள் எல்லோரும் வாருங்கள் என்று சொல்லி நோன்புக்குரிய விதிமுறைகளை எல்லாம் வகுத்து பிறகு இந்த நோன்பு நோற்பதால் உண்டாகும் பயனையெல்லாம் காட்டி அடுத்து இந்த நோன்பு நோற்பதற்கு மழை வளம் வேண்டும், மண் வளம் சிறக்க மழை வளம் வேண்டும் என்ற நிலையிலே ஆழிமழைக்கண்ணனை அழைத்து அவனுடைய பகவானுடைய உருவம் போலவே மெய்கருத்து பல ஓமைகளை காட்டி அங்கே வாழ உலகினில் பெய்திடாய் என்று பாடினாள். இந்த பாசுரத்திலே மாயனே மண்ணு வடமுதுரை மைந்தனை என்னும் பாசுரத்திலே எடுத்த அடுப்பிலேயே எம்பெருமானுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றாள். எம்பெருமான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? மாயன் என்கின்றாள். விண்கொள் அமரர்கள் வேதனை தீர மண்கொள் வந்த வசுதேவர் மகனாய் வந்து தின்கொள் அசுரரை தேய வளர்க்கின்ற பெணும் கோவல குட்டனவன் தேவனும் கடலும் உலகேழும் அண்ணும் திறத்த மகிழ்ந்துண்ணும் பிள்ளைவன் சீதக்கடல் உள்ளமுதன்ன தேவகி வீட்டில் உருத்திய மகனாய் பிறந்து ஓரிரவில் உருத்திய மகனாய் ஒளித்து வளர்ந்தவன் மனப்பறிப்போடு அழுக்க மானிடச் சாதியில் பிறந்து வேண்டுருக்கொண்டு தன் சீற்றத்தினை முடிக்கும் புலத்துழாய் மாலை மார்பனை என்னப்பந்தன் மாயங்களே சூட்டுணன் மாலைகள் தூபம் தூய ஏந்து விண்ணோர்கள் நன்னீர் ஆட்டி மாயினால் உருத்திய மகனாய் பிறந்து அவர்கள் பூசனை முடிப்பதற்கு முன்பே தேவர்களெல்லாம் பூசனை முடிப்பதற்கு முன்பே அத்தூபம் தரா நிற்கவே அங்கு ஒரு மாயையினால் ஒருத்திய மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்திய மகனாய் ஒளித்து வளர்ந்து தாய்முலைப்பாலில் அமுதிருக்க தவழ்ந்து போய் பேய்முலை வாய்வித்த நன்றுண்டவனும் மாயன் மண்மிசை பெரும்பாரம் நீக்க அவன் என்னதுனான் மாபெரும்போர் பண்ணி மாயங்கள் செய்த மாயங்கள் என்னே மற்ற ஆழ்வார்கள் கூறியது போல இவளும் எடுத்த அடுப்பிலேயே மாயன் மாயனை மண் வடமுதுரை மைந்தனை கண்ணன் பிறந்தான் என்று கேட்ட அளவிலே நம்முடைய பிறவித்தலை நீங்கி அவன் பெயரைச் சொன்னாலே நம் பிறப்பு மற்றுப்போய் பூமியில் மறுபடியும் பிறக்கும் நிலை ஏற்படாது என்பார் பெரியோர்கள். அவன் மாயனை மண்ணு வடமுதுரை மைந்தனை வடமுதுரை மைந்தவன் புகழ்மிக்க மண்ணு வடமுதுரை மன்னுடன் நிலை பெற்ற இங்கே புகழ்மிக்க வடமுதுரை மைந்தன் தூய பெருநீர் யமுனைத்துறைவன். கண்ணனுக்கு ஆண்டாள் கொடுக்கும் அடைமொழி தூய பெருநீர் யமுனைத்துறைவன். ராமனுக்கு மனத்துக்கினியான் அப்படின்னு சொல்லும். இங்கே தூய பெருநீர் யமுனை பெருநீர் தூயமை ஆக காரணம் என்ன? ஒருத்திய மகனாய் பிறந்த அளவிலேயே ஒருத்திய மகனாய் உழைத்து வளர்வதற்காக நந்தகோபனுடைய திருமாலைக்கு செல்வதற்கு முன்பு வசுதேவர் இவை எடுத்துச் சொல்லும் தந்தை காலில் தலை விளங்க தந்தை காலில் தலை அவிழ பிறந்த சமயத்திலேயே பெற்றோருடைய தலைகளெல்லாம் போக்கினானாம். அப்படிப்பட்ட இவன் யமுனை வழிவிட
பிறகு கோபியர்களோடு அங்கே யமுனையிலே நீராடி இவன் திருவாய் அமுதம் ஊறல் பெற்ற காரணத்தினாலே தூய பெருநீர் யமுனை என்று சொல்கின்றாள். தூய பெருநீர் யமுனைத்துறைவனை ஆயர் குலத்தின் அழி விளக்கு, ஆயர் குலத்தினுடைய ஆயர்களுடைய கொழுந்து, யசோதை இளம் சிங்கம், ஆயர் குல கொழுந்து என்றெல்லாம் தரும். தூய பெருநீர் யமுனைத்தவனை ஆயர் குல கொழுந்தினை என்னதுன்னா அவன் என்னதுன்னா எல்லாம் தாயினுடைய அவளுக்கு பேரை வாங்கி தந்தவன். எல்லாம் தெய்வநங்கை யசோதை பெற்றாளே என்று தேவகி புலம்புகின்றாள். ஆயர்குலத்திற்கு மங்கள தீபமான கண்ணன் என்ன அவனை பெற்றதால் தாய்க்கு பெருமை கிடைத்ததாம். எல்லே நோன்பு நோற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள் என்று மற்றவர்களெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு எம்பெருமான் தாயை குடல் விளக்கம் செய்தவன். தாமோதரன் எல்லாம் தெய்வநங்கை யசோதை பெற்றாளே என்று தேவகி புலம்போலாம். இவன் தாய் யசோதைக்கு பெருமை நேர்ந்தது என்பார். தாமோதரன் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் சொன்னான். கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்று எல்லாருக்கையும் வெண்ணியை திருடி உண்டு எல்லோரும் யசோதனங்காய் கூவாய் பாயை அடுப்பேற வைத்த பல்வளையால் வருகிருப்ப மேலேயகத்திற்கு நெருப்பு வேண்டி இறைப்பொழுகின்றேன். உன் மகன் என்ன செய்ய தெரியுமா? நான் வருவதற்குள் பாலை காய்த்து பருகி மகளுடைய வளையலை கழட்டிக்கொண்டு பின்புக்கமாக அடுத்த தெருவிற்கு நாவற்பழக்காரன் கொடுத்து நாவற்பழங்களை வாங்கி சென்று காற்றின் கடியனாய் ஓடிச் சென்றான். இப்படி தீம்பு கண்டு யசோதையிடம் புகார் சொல்ல, யசோதை பிராட்டி ஊரையெல்லாம் தீமை செய்வார், ஊரில் பிள்ளைகளெல்லாம் தீமை செய்வார், உன்மேல் அன்றி போக நீ நாளை முதற்கொண்டு போக வேண்டாம் என்று சொல்ல, இவன் மீண்டும் காற்றின் கடியினாய் ஓடி அகம்புக்கு இவனுடைய தீம்புகளைக் கண்டு ஊரார் சொன்ன புகார்னால இவரை கட்டி போடணும் அப்படின்ட்டு இவன் சிறு சிறு கயிறுகளை எடுத்து இவனும் ஜான்ஜானாக இருக்கும் முடிச்சு போட்ட முடியல. ஓடுற கண்ணனை பிடிக்க முடியல. தாயாருடைய வருத்தத்தை கண்டு இவனே கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் சொன்னான். தானே கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். இவனை யாராலும் கட்ட முடியாது. இவனே கட்டுண்ண பண்ணிய வரும். இதைத்தான் இங்கே சகாதேவன் சொல்கிறான். உன்னை கட்டிடுவியா? நீ கட்டு வைத்தால் நான் கட்டிவிடுவேன், ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணான்னு சொன்னார் இல்லையா? பகவான் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். அவனுடைய கட்டுண்ணத்தினாலே எவன் ஒருவன் பகவான் கீதை சொல்கிறார், எவன் ஒருவன் என் விரப்போதுமே கர்மமதத்தால் உண்டானது அல்ல என்பதை உணர்கிறானோ அவன் மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைகிறான் என்று சொன்னான். தாம்போதரன் என்ற நிலையிலே உணர்ந்தவருக்கு கட்டுண்ண பண்ணியவன் என்று உணர்ந்தபோது சம்சார பந்தத்தில் விடுதலை பெறுகிறான் என்று பூர்வர்கள் எல்லாம் சொல்லுவார். இப்படிப்பட்ட பெருமைகள் உடைய மாயனை, மண்ணு வடமுதரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனைத்திருவனை தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. இதைத்தானே போன இதில் பூமி பிராட்டியை உத்தாரணம் தெரிவிக்கின்ற வராகர் அவளுக்கு சொன்ன ஒரு 3 நிலைகளை, எளிமையான வழிகளை காட்டிய இந்த நிலைதான் முந்தானையில் முடிச்சு போட்டு கொடுத்த கோதா பிராட்டி இங்கே 30 பாசங்களிலே இந்த 3ஐயும் தான் காட்டுகின்றது. சரணாக தத்துவத்தை சொல்லும் வேதமனத்துக்கும் வித்தாகக்கூடிய கோதை தமிழ் இந்த மாயனே மண்ணு வடுமுதரை பாதுரத்தை அனுசந்தித்து நாமும் பிறவித்தலை நீங்குவோமாக. மாயனை மண்ணு வடமுதுரை மைந்தனை தூயவெருநீர் யமுனைத்துறைவனை
ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போழவழையும் ஊதுருவான் என்றனவும் தீனில் தூதாகும் செப்பேலோம்பாவாய். நாளைக்கு புள்ளும் சிலம்பினகான் பாசுரத்தை அனுசந்திப்போம்.